ஸ்ரீனிஸுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனர்களை இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்டு ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிறார், அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்கிற சீரியஸ் டைப்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஸ்ரீனிஷுக்கும் மற்றும் படக்குழுனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சினீஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்குது. பைனாப்பிள் சிரீஷ், ப்ளஃப் மாஸ்டர் சிரீஷ். கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்டர்ஸ்ட்டை நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் வெரி ஜென்யூன் பர்சன், அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனாக போய் சொல்லுவார். அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார். பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது. ஸோ அந்த மாதிரி வெரி லவபிள் லைக்கபிள் பர்சன். பட் ஹானஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசித்து ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணிகிட்ருக்கார். பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன். சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 40 இல்லை 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினீஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்லுவேன். இப்போ வந்து சிவாவை கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவார். ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ. அண்ட் நிஞ்சா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா, நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான். ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். டெஃபினெட்லி ஒரு பெரிய என்டர்டெய்னர் சொல்லியிருக்காரு கதையெல்லாம். So it will be a huge success and wishing you many more films to come like this and huge functions like this, and there will be a lot of support from all of us all the time. Take care.